என் பேர் தேவா. வயசு 28. பணக்கார குடும்பம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட தொழிற்சாலைகளை எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு வர்றேன். எனக்கு எம்பிஏ படிச்சதால அது பெரிய சிரமமா இல்ல. அதுக்குத்தான் அப்பா என்னை பிசினஸ் படிக்க வச்சாரு. எங்க அம்மாவுக்கு என்னோட பாசம் அளவிட முடியாதது. அப்பா போனதும் நானும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தோம். வீட்டுல வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தி மட்டும் குடும்பத்து பொண்ணு மாதிரி நடத்தப்படுறா. அவதான் தனம். தனம் எங்க ஊர்க்கார பொண்ணு. சின்ன வயசுலயே 10 வயசு. அவ அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டா. அப்போதான் அம்மா அவள கூட்டிட்டு வந்து வீட்லயே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வேலைக்காரியா இல்ல, சொந்த பொண்ணு மாதிரி. தனத்துக்கு படிப்புல ஆசை இல்லை. நான் உங்களோட இருந்து கவனிச்சுக்கிறேன்னு சொன்னதால அம்மா படிக்க வைக்கல. ஆனாலும் அவள ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்த மாட்டாங்க. தனம் வீட்டு வேலைகளை உண்மையா செய்வா. சாப்பாடு, கால் அமுக்குதல், துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல். மத்த வேலைக்காரங்க கடமைக்கு செஞ்சப்போ தனம் பாசத்துக்கு செஞ்சா. அம்மாவுக்கு இப்ப ஒரே ஆசை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நானும் காலேஜ் படிக்கும்போது பிடிச்ச பொண்ணு ஒருத்திய பத்தி சொன்னேன், ஷாலினி. அவள கல்யாணம் பண்ணினா நாங்க நல்லா புரிஞ்சுண்டு வாழ்வோம்னே. அம்மா என் சந்தோஷத்துக்காக ஷாலினி வீட்டை தேடி போய் கேட்டாங்க. எங்க பணக்கார பின்னணியும் நல்ல பேரும் கேள்விப்பட்டதும் அவங்க சந்தோஷமா சம்மதிச்சாங்க. கல்யாணம் மிக ஆடம்பரமா சந்தோஷமா நடந்துச்சு. எல்லா செலவுகளையும் நான் தான் பாத்துக்கிட்டேன். ஏன்னா ஷாலினி வீட்டாரால முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ஷாலினியும் நல்லா வாழ்ந்தோம். ஷாலினிய அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு சர்க்கரை லெவல் அதிகமாகி படுத்த படுக்கையாகிட்டாங்க. அப்போ அவங்கள கவனிச்சுக்கிட்டது ஷாலினியும் தனமும். என் மனைவி ஷாலினி என்கிட்ட வந்து, நம்ம ஹனிமூன் போகலாமான்னு கேட்டா. அதை கேட்டதும் நான் மறுத்துட்டேன். அம்மா இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்னால சந்தோஷமா எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னேன். ஷாலினி கொஞ்சம் கோவப்பட்டு ரூம்ல போய் உக்காந்து அழுதா. இது அம்மாவுக்கு தெரிஞ்சுது. என்ன கூப்பிட்டாங்க, நான் போனேன். அம்மாவிட்ட சொன்னேன், உங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவ ஹனிமூனுக்கு பிடிவாதம் பண்றாங்க, இது சரியா? அப்போ அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் வாழ்ந்து முடிச்சவ. தனம் இருக்கா, அவ பார்த்துப்பா, நீ போயிட்டு வா. அம்மாவின் வார்த்தையை மறுக்க முடியாமல் நானும் ஷாலினியும் வெளிநாடுகளுக்கு ஹனிமூன் போனோம். அங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு உறுத்துச்சு. ஷாலினி எங்க போனாலும் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பதிவிடறதும் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருப்பதுமா இருந்தா. அவளுக்கு அது ஒரு கண்காட்சி மாதிரி இருந்துச்சு. ஹனிமூன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம். அம்மாவும் ஷாலினியும் மாமியார் மருமகளை மறந்து தோழிகள் மாதிரி இருந்தாங்க. அம்மா ஷாலினிய ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்க. ஆனால் துரதிர்ஷ்டம், ஒரு நாள் திடீர்னு அம்மாவின் சர்க்கரை அதிகமாகி மருத்துவமனைக்கு கொண்டு போகும் வழியிலேயே அவங்க உயிர் பிரிஞ்சிடுச்சு. நான் அழுதேன். ஆனால் என்னை விட ரொம்ப அழுதது தனம்தான். ஏன்னா அவளுக்கு அம்மாவே கிடையாது, எங்க அம்மாதான் அவளுக்கு எல்லாமே. தனம் 2 நாட்கள் சாப்பிடாமல் தூங்காமல் வேலை எதுவும் செய்யாமல் இருந்தா. நானும் ஷாலினியும் போய் சமாதானப்படுத்தினோம். தனம் ப்ளீஸ் சாப்பிடு, அம்மா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு சொன்னோம். கொஞ்ச நாளில அவள் நார்மலானா. ஒரு நாள் நான் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்தேன். வீட்டில் தனம் மட்டுமே இருந்தாள். வேலைக்காரங்க யாரும் இல்லை. என்னாச்சு, எல்லாருக்கும் ஒரே நாள்ல லீவான்னு ஷாலினியிடம் கேட்டேன். ஷாலினி சொன்னாள், இங்க வேலை செய்யறவங்கள ஆம்பளைங்க தான் அதிகம். பொம்பளை பிள்ளை தனம் மட்டும்தான். திடீர்னு என்னாச்சுன்னா யார் பொறுப்பு? அதனால ஆம்பளை வேலைக்காரங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டேன். இன்னும் 2-3 நாள்ல பொம்பளை ஆட்களை சேர்த்துடுறேன். அது வரைக்கும் நானும் தனத்துக்கு உதவுறேன். இதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளும் தனத்தின் பாதுகாப்புக்காகச் செய்வதாக நினைத்தேன். ஆனால் 4, 5, 7, 8 நாட்கள் கழிஞ்சும் வேலைக்காரங்க யாரும் வரவில்லை. எனக்கு பதட்டமாக இருந்தாலும் வேலை அழுத்தத்தில் கண்டுக்கவில்லை. அப்புறம் ஒரு நாள் ஷாலினி என்கிட்ட வந்து, எங்க வீட்டுக்கு 10 நாள் போயிட்டு வரட்டுமா, கல்யாணமானதிலிருந்து போகவே இல்லன்னு கேட்டா. நான் சரின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவள் போனப்புறம் நானும் தனமும் தான் வீட்டில் இருந்தோம். தனம் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்து தயங்கி திரும்பி போவதை பார்த்தேன். ஒரு நாள் கேட்டேன், தனம், நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஒண்ணுமில்லைன்னு சொல்லி போயிடுவா. 10 நாட்கள் கழித்து ஷாலினி திரும்பி வந்தாள். ஆனால் இப்போது அவளுடைய நடத்தை முற்றிலும் மாறி இருந்துச்சு. தனத்தை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்த ஆரம்பிச்சாள். முன்னாடி உதவி செய்தவள் இப்போ ஒரு உதவியும் செய்யவில்லை. தனம் மட்டும் தனியாளாக எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்தாள். ஷாலினி வேணும்னே தன் புடவைகளை களைச்சு போட்டு, இத மடிச்சு வைக்கச் சொல்லு என்றாள். நாளும் இப்படித்தான். எனக்கு மனசுக்குள் கஷ்டமாக இருந்தாலும் மனைவியை கண்டித்தால் குடும்பத்தில் விரிசல் வரும் என்று கண்டுக்காமல் இருந்தேன். ஒரு நாள் ஷாலினி சிரித்துக்கொண்டே வந்து, நான் உங்க அம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு உங்க கையெழுத்து வேணும்னு சொல்லி சில பேப்பர்களை கொண்டு வந்தாள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா பேரில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம் என நானும் நினைச்சதுண்டு.
உடனே கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட்டதும் ஷாலினி ட்ரஸ்ட் வேலை என வெளியே அதிகமாக போக ஆரம்பித்தாள். நைட் லேட்டா வருவாள், நானும் ஆபீஸ் லேட்டா வருவேன். இருவருக்காகவும் தனம் காத்திருந்து காத்திருந்து சாப்பிடுவதையே விட்டுட்டாள். ஒரு நாள் இரவு நான் பெட்ரூமில் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கும்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. திறந்தால் ஷாலினியின் அப்பா, அம்மா மற்றும் ஷாலினி மூவரும் கோபமாக நின்றார்கள். என்னை பார்த்து, நீயும் தனமும் ஒன்னா இருக்கிறதை பார்த்தோம். உங்களுக்கு வெட்கம் இல்லையா? பெரிய குடும்பத்து பிள்ளைங்க இப்படி வேலைக்காரியோட அசிங்கமா நடந்துக்குவீங்களான்னு பயங்கரமா திட்டினார்கள். நான் ஒன்றும் பேச முடியவில்லை. குடும்பமானம் போய்விடுமோ என்று அமைதியாக இருந்தேன். ஷாலினியின் அப்பா தனத்தின் முடியை பிடித்து இழுத்து வெளியே தள்ளினார். தனம் அழுது கொண்டே போனாள். அந்த இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரவில்லை. விடிந்ததும் தனத்தை தேடினேன். அப்போதுதான் ஞாபகம் வந்தது. அம்மா தனத்தின் பேரில் ஒரு வீட்டை எழுதி வைத்திருந்தார்கள். எங்க வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி. அந்த வீட்டுக்கு போனேன். தனம் அங்கு இருந்தாள். என்னை பார்த்ததும் வெட்கத்துடன் அழுதாள். நான் மன்னிப்பு கேட்டேன். ஷாலினி செய்த தப்புக்காக என்ன மன்னிச்சுக்கோ. அதற்கு தனம் சொன்னாள், நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க? தப்பு செய்தது உங்க மனைவிதான். நான் அடிக்கடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்து தயங்கி போயிட்டேன். இப்போ சொல்றேன். உங்க மனைவிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தன லவ் இருந்துச்சு. ஆனால் அவன் பணக்காரன் இல்லாததால உங்க பணத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். அவனை அடிக்கடி வீட்டுக்கு வர வைக்கத்தான் எல்லா ஆம்பளை வேலைக்காரங்களையும் தூக்கினாள். என்னை மட்டும் வைத்துக் கொண்டாள். அவன் வரும் நேரங்களில் என்னை ஏதாவது வாங்கிட்டு வரச் சொல்லி வெளியே அனுப்பிவிடுவாள். ஒரு நாள் நான் ஒட்டு கேட்டேன். அந்த காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அதை உங்களிடம் சொல்ல வந்து பயந்து போனேன். இப்போது உண்மை தெரியுமே. தனம் சொன்னபடியே 3வது நாள் காலையில் ஷாலினி ஒரு வக்கீலையும் ஒரு இளைஞனையும் கூட்டிக் கொண்டு வந்து, இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்றாள். இந்த வீடும் சொத்தும் இனி உனக்கு சொந்தமில்லை. எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்திட்டேன். நானும் என் காதலனும் இங்கதான் இருப்போம் என்றாள். அப்போதுதான் எனக்கு தனம் சொன்னதெல்லாம் உண்மையென்று புரிந்தது. உடனே நான் போலீஸ் அதிகாரிகளையும் தனத்தையும் வரச் சொன்னேன். தனம் வந்ததும் ஷாலினியிடம் சொன்னாள், உன் வேலையை காட்டப் போறியா? என் முதலாளிய வெளியே துரத்த நினைச்சியா? அந்த பத்திரம் உனக்கு கிடைக்காது. நீ கையெழுத்து வாங்கின அன்னைக்கே நான் அதை மாற்றி ஒளிச்சு வச்சிட்டேன். ஷாலினி பதறி பீரோவில் தேடினாள். பத்திரமில்லை. வக்கீல் நடுநடுங்கி போய், இவங்க இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஓடிப்போனான். நான் போலீசிடம் சொன்னேன், இவர்கள் மீது எல்லா சட்ட நடவடிக்கைகளையும் எடுங்கள். ஷாலினியும் அவள் காதலனும் என் காலில் விழுந்து கெஞ்சினார்கள். எங்களை மன்னிச்சிருங்க, உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டது தப்புதான் என்றார்கள். எனக்கு இரக்கம் வரவில்லை. இருவர் மீதும் வழக்கு போடப்பட்டது. நீதிமன்றம் எனக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அவர்களுக்கு 2 வருஷ சிறை தண்டனை கிடைத்தது. இப்போது தனம் என்னிடம் சொன்னாள், சின்ன வயசுல உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா, வேற பொண்ணு தேடினப்போ என் விருப்பத்தைச் சொல்ல துணியவில்லை. இப்போது சொல்லாமல் இருந்தால் நீங்க வேற யாராவது கெட்டவங்க கையில மாட்டிக்குவீங்களோன்னு பயமா இருக்கு. அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் தனத்தின் விருப்பத்தை மதித்தேன். அவள் நம் வீட்டு பொண்ணு, உண்மையானவள். அவளை மணந்தேன். 3 வருஷத்தில் எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. செல்வச் செழிப்போடு வாழ்ந்தோம். சில மாதங்களுக்குப் பிறகு செய்தி வந்தது. ஷாலினி ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் ஊரே அவளை இகழ்ந்தது. அவர்கள் குடும்பம் ஊரையே விட்டு கிளம்பி போய்விட்டார்கள். இந்த கதையின் கருத்து, கணவனுக்கு துரோகம் செய்து பணத்தாசையில் வாழ்பவர்கள் கடவுளின் தண்டனையை தவிர்க்க முடியாது. தனம் என்ற உண்மையான ஊழியரும் பின்னர் வாழ்க்கை துணையுமே என்னை காப்பாற்றினாள்.